டிஎன்பிசி தேர்வுக்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் விண்ணப்பிச்சிட்டீங்களா? எப்படி விண்ணப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதற்கான வீடியோ தான் இது. எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை, எத்தனை போஸ்டிங் இருக்கு, எந்த தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும், தேர்வு தேதி என்ன என்பதை பத்தி இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வில்லேஜ் டெக்கின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கடந்த 11/8/2026 அன்னைக்கு இந்த கால்ஃபர் கொடுத்திருக்காங்க. அது கால்ஃபர் பண்ணதுல இருந்து அடுத்த மாதம் 9/9/2026 தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன் வாயிலா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் வாயிலா விண்ணப்பிச்சீங்கனாலும் அந்த விண்ணப்பத்துல ஏதோ தவறு இருக்கு அப்படின்னா அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள 13/9/2026 இருந்து 15/9/2026 ஒரு 2 நாள் டேட் கொடுத்துருவாங்க. அதுல நம்ம ஏதாவது தப்பா அப்ளிகேஷன் போட்டோம்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல 2 எக்ஸாம் இருக்கும் டிஎன்பிசி குரூப் 2-2A பொறுத்த வரைக்கும். அதுல அந்த பிரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவாங்க, முதல்நிலை தேர்வு. அந்த எக்ஸாமுக்கு என்னைக்கு டேட்னா 1/11/2026 அன்னைக்கு இந்த எக்ஸாம் நீங்க போய் நேரடியா எழுதுற போல இருக்கும். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டேட்டுகள். இந்த முக்கியமான தேதிகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 718 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அது எந்தனா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல, குறிப்பா தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல உதவியாளர், உதவி ஆய்வாளர், தட்டச்சர், செயற்பதிவாளர், எழுத்தர், கணக்கர் உட்பட பல்வேறு பணிகள், அதாவது 780 போஸ்டிங், இது போன்ற பல்வேறு பணிகளை உட்படுத்த பல துறைகள்ல 780 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேட் எல்லாம் சொன்னோம்ல, அப்பயே சொன்ன மாதிரி எப்படின்னா 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் முதல் நிலை தேர்வு, அதாவது பிரிமிலரி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம கிளியர் பண்ணாதான் அடுத்தது முதன்மை தேர்வு, மெயின் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் அடிப்படையில நீங்க யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த எக்ஸாமோட ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படி வேணும் அப்படின்னா, முக்கியமா நீங்க ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எழுதிருக்கீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும் போது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது OTR, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு டிஎன்பிசியோட வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கிட்டு போட்டோ சைன் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் 10th 12th காலேஜோட மார்க் ஷீட் டீடைல்ஸ் தான் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ பேமெண்ட்டுக்கு எலிஜிபிளா இருந்தா ஃப்ரீயாவே பேமெண்ட் கட்டாம அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க 3 எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, பேமெண்ட் கட்டுற போல இருந்தா பேமெண்ட் கட்டி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். இவ்வளவுதான் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர், ஆவணங்கள். ஓகேங்களா? இதுவே இப்பதான் நான் முத டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா நீங்க ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், போட்டோ சைன், 10th 12th காலேஜோட மார்க் ஷீட், எல்லா ஆவணங்களுமே தேவை. புதிய பயனர்ல போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுல ஆதார், OTP எல்லாம் கேட்கும். பேசிக்ஸ் டீசல் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும். இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டுற போல இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியும், இந்த ப்ரொசீஜர் படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க கீழே வர்ற லிங்க், டிஎன்பிசியோட அதிகாரப்பூர்வ இணையதள வெப்சைட் லிங்க் கொடுத்துருவோம். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அப்ளை பண்ண தெரியாதுன்னா நம்ம JKS கம்ப்யூட்டர் சென்டர் வாட்ஸ்அப் நம்பர் 93600395 வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு தேவையான உதவியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல கமெண்ட் மூலமா நீங்க சந்தேகங்கள் கேட்டாலும் உங்களுக்கு எங்களோட பணியாளர் உங்களுக்கு உதவி புரிவாங்க. நம்ம தொடர்ந்து வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த தகவல்களை வழங்கி வருகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை தெரிந்து கொள்ள வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.